ஜாமீன் அமைச்சரின் உருட்டல் மிரட்டல்களுக்கு பாஜக பயப்படாது என மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். மக்கள் நலன் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியது திமுக அரசின் கடமை என கருத்து. நெல்லை கூடங்குளத்தில் மனித கழிவு மேலாண்மை மையம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு. கடைகளை அடைத்தும் வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் போராட்டம். மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சேலம் அரசம்பாளையம் தரைப்பாலம். பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் போக்குவரத்து துண்டிப்பு. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் டிசம்பர் 9 நடத்தவிருந்த பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கான தேர்வு ரத்து. டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் தேர்வை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராணுவ வீரர்கள்தான் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையின் உறுதியான தூண்கள் என ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. படை வீரர்களின் கொடி நாளையொட்டி 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு 944 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய குழு ஆய்வறிக்கை சமர்ப்பித்ததும் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என உள்துறை அமைச்சகம் உறுதி. சமூக நீதி பேசும் திமுக அரசு வேங்கை வயல் விவகாரத்தில் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என விஜய் எச்சரிக்கை. இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கூட பங்கேற்க முடியாத அளவிற்கு திருமாவளவனுக்கு அரசியல் அழுத்தம். தவேக தலைவர் விஜய் பேச்சு. காணல்கள் எல்லாமே இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். தவேக தலைவர் விஜயின் பேச்சுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதில். தனக்கு எந்தவிதமான அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என விளக்கம். திமுக அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கொடுத்த அழுத்தம் என்பதை போன்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். விஜய் பங்கேற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் மத பிரச்சாரம் செய்ததாக குற்றச்சாட்டு. தவேக கொடியை வீசி எறிந்துவிட்டு ஆவேசமாக வெளியேறிய தொண்டர். சார் அது இல்ல சார், அவர் நூல் வெளியீட்டு விழா கிடையாது. மக்களை வந்து பிரிவினை பண்றாங்க. இது மக்கள் இங்க யாரையுமே ஜாதியை கொண்டாடல. கொண்ட புத்தகம் மாதிரி இங்க தூக்கி பிடிக்கிறாங்க அவங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. சமூக நீதியை உருவாக்கிட்டோம். சமூக நீதி 69% உருவாக்கிட்டோம். எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு. டாக்டர் ஆயிட்டாங்க, இன்ஜினியர் ஆயிட்டு இருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா அரசியல்ல அதிகாரத்துக்கு வரணும், விடவே மாட்டாங்க. மன்னராட்சி தான் இங்க இருக்கு.
நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா பேசியது அவருடைய சொந்த கருத்து. விரைவில் விளக்கம் கேட்கப்படும் என திருமாவளவன் பேட்டி. தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிறது. இந்த நிலையிலே திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர் கருத்து தெரிவித்து வருகிறார் என்பது உண்மை. அவரிடம் விளக்கம் கேட்போம். உரிய விளக்கம் கிடைக்கும் என்று பார்ப்போம். அதன் பிறகு இயக்க முன்னணி தோழர்களோடு கலந்து திருமாவளவன் இரட்டை வேடம் போடுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். நேரத்திற்கு ஏற்றாற்போல் முடிவு செய்து கொள்ளலாம் என்ற நிலையில் திருமாவளவன் இருப்பதாகவும் கருத்து. ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலின் திருச்சி வந்த பயணியிடம் 75 லட்சம் ரூபாய் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் ரயில்வே பாதுகாப்பு படையினர் விசாரணை. கன்னியாகுமரியில் சார் பதிவாளரை பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்றவர் கைது. அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. நீலகிரி பித்தர்காட் பகுதியில் பக்தர்கள் வழிபாடு நடத்திய போது கோவிலுக்குள் நுழைய முயன்ற சிறுத்தை. அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி. ஹைதராபாத்தில் 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தை திருடிச் சென்ற திருடன். 120 கிலோமீட்டர் துரத்தி விரட்டி சென்று திருடனை பிடித்த போலீசார். தெலுங்கானாவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஏரிக்குள் மூழ்கிய கார். 5 இளைஞர்கள் மூச்சு திணறி உயிரிழந்த நிலையில் ஒருவர் சிகிச்சைக்காக அனுமதி. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லாவில் தொடரும் பனிப்பொழிவால் அதீத குளிர். பனி மூடிய மலைப்பகுதிகளையும் உறைந்த நீர்வீழ்ச்சிகளையும் காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம். பயணமாக நாளை ரஷ்யா செல்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இந்தியா ரஷ்யா இடையிலான ராணுவ தொழில்நுட்பம் சார்ந்த ஆணைய கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல். அடிலைடில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி. 13 ரன்கள் முன்னிலையுடன் பேட்டிங் செய்து வரும் ஆஸ்திரேலிய அணி.